அன்பார்ந்த புதுகை எக்ஸ்பிரஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெறியாளர் வடிவேலு. பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் எல்லாரும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஷார்ட் பீரியடில் நம்ம பணம் சம்பாதிச்சிடணும், பெரிய ஆள் ஆயிரணும், ஒரு உச்ச இடத்துல இருக்கிறவங்க இடத்த நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நினைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப தவறான ஒரு செயல்னே சொல்ல வேண்டும். ஏன்னா ஒருத்தர் அந்த உச்ச இடத்துக்கு போயிருக்கிறாரு அப்படின்னா, அவர் எடுத்தோன்னே அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்க மாட்டாருங்க. கண்டிப்பாக பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாரு, பல இடத்துல அடி வாங்கியிருப்பாரு, கேட்காத கேள்விகளெல்லாம் அவர் காதில் கேட்டிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி தான் 10 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம்னு கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த இடத்துக்கே வந்திருப்பார். ஆனால் இப்போ உள்ளவங்க ஃபுல்லாக அவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, அவர்லாம் இப்போ ஒரு 10 ஃபோட்டோ போடுறாரு, பெரிய ஆளாக இருக்கிறாரு, நிறைய லைக்ஸ் வருது, கமெண்ட்ஸ் நிறையா வருது, இதே மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணங்களை முதல்ல நீங்கள் மாற்றிக்கங்க. யாராக இருந்தாலுமே முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். யாராக இருந்தாலுமே ஒரு மனிதராக உலகத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னோம்னா ஒரு உச்ச நிலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் அது அப்படிங்கிற இடத்துக்குள்ள போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப தவறான ஒரு செயல். கஷ்டப்படணுங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவர் எப்படி அந்த இடத்துக்கு போனார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, அவர் முதல்ல எப்படி அங்கே போகிறதுக்கான வழியை ஆரம்பித்து தேடி போனார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு ஓகே, அந்த காலகட்டத்தில் இவர் இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுத்திருக்கிறாரு, எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலத்திலேயே. அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள ஜென்ரேஷனில் டிஜிட்டல் மீடியாவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. நம்ம இப்படி திரும்பிட்டு இப்படி வர்றதுக்குள்ள அடுத்த நியூஸில் போய்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு சிந்திக்க வேணும், அதை எப்படிலாம் செயல்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம சரிங்களா. அதுக்கப்புறம் அதற்கான முதற்படியாக எடுத்தோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு படி 2வது படி 3வது படியாக போகணுமே தவிர, எடுத்தோடனே நான் 5வது படியில் வைப்பேன், அடுத்த கால் 8வது படியில் வைப்பேன், அதுக்கடுத்த கால் மேலேயே வச்சிருவேன் அப்படின்னு வந்தால், இடையில லைட்டாக அப்படி ஒரு சர்க்கிள் இருந்தாலே நம்மளை தூக்கி விடுறதுக்கு கூட இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம கூட இருந்தவங்களை முதற்கொண்டு நம்ம சரசரன்னு ஏறும்போது நம்ம கூட இருந்து கைதட்டி நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஆட்கள் நிறையா இருப்பாங்க. ஆனால் அவங்கள என்றைக்குமே ஒருபோதும் நீங்கள் நம்பாதீங்க. அது உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிற ஒரு சூனியம் அப்படின்னு தான் சொல்லணும். கஷ்டப்படு, நீ ஓடு, ராப்பாகல ஓடு, முடியா தூக்கத்தை தொலை, அந்த விஷயத்தை அடைகிறதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இரு, அடி வாங்கு, மிதி வாங்கு, ஏறி இறங்கு, சறுக்கிக்கிட்டே இருக்கிறியா, அப்போ தான் உனக்கு ஒரு அனுபவமே அதில் வரும். ஓகே, இந்த படியில் காலை வச்சோம்னா இது நடக்கும்டான்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அந்த படியில் நம்ம காலை வைக்கணும். அது தெரியாமல் போய் காலை வச்சோம் அப்படின்னோம்னா நம்ம வலிக்கிக்கிட்டு தான் விழுவோம். இந்த கஷ்டப்படும் போது கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு நண்பராக இருக்கட்டும், உறவினர்கள் மோஸ்ட்லி யாரும் வர்றதே இல்லை, நண்பர்கள் தான் இருப்பாங்க. அந்த நண்பர்களை நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடு. நீ கஷ்டப்படும் போது உன் கூட 10 பேர் இருக்க வேண்டாம், 3 பேர் இருந்தால் போதும். நீ சொல்கிறத கேட்குறதுக்கு, உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, உன்னைய கஷ்டத்தில் விட்டுட்டு போகாமல் இருக்கிற அந்த 3 பேர், இந்த 3 பேரை நீ சூஸ் பண்ணிட்டினாலே நீ யோசிச்சு வச்ச பற்றியா அந்த ஒரு பெரிய இடம், அதை போய் நீ சக்ஸஸாக ஜெயிச்சிருவேன். ஆனால் அதை மோஸ்ட்லி இப்போ இருக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, யாரையுமே அதை யோசிக்கவே விடாது. சரட்டுன்னு போயிடணும், மேலே சரட்டுன்னு அதுக்கு அடுத்தபடியாக போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் வருது. அந்த நினப்பை மாற்றுங்க. முதல்ல சந்தோஷமாக இருங்க, நண்பர்களோட அதிகமாக பழகுங்க. நண்பர்களை விட ஒரு சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தா நண்பர்கள் தான். உறவினர்கள் 1008 குறைய சொல்லலாம் நம்மளை, உனக்கெல்லாம் இது தேவையா, உங்கள் அப்பா வாழ்ந்த வாழ்க்கைக்கெல்லாம் நீ எப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, கேமராவோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, இங்கிட்டு பைக்கில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பைக்கு ஓட்டினாலும்
அதில் உனக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலுக்காகத்தான் நீ பைக் ஓட்டிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஓட்டணும். நம்ம போகிற ஒவ்வொரு பாதையுமே வந்து நம்மளோட அடுத்த வெற்றிக்கான பாதையாக தான் இருக்கணுமே தவிர, அந்த பாதை வந்து நம்ம படுகொலியில் தள்ளிடக்கூடிய பாதையாக இருந்துடக்கூடாது என்றைக்குமே. மோஸ்ட்லி பெண்கள் வந்து இப்போ ரொம்ப தைரியசாலி ஆகிட்டாங்க. எதையும் எதிர்த்து போராடுற தைரியத்தில் இருக்கிறாங்க. அது வந்து குடும்பமாக இருக்கட்டும், சோசியல் இதாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளில் இருக்கட்டும், தரமாக இறங்கி செய்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இளைஞர்கள் எல்லாருமே. கணவர்களாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பெண்கள் இப்படி நீங்கள் ஒத்த கையை கொடுத்தீங்கன்னா போதுங்க, அவங்க 2 கையையும் பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க. பெண்ணோட வெற்றியில் இருக்குங்க நம்மளோட ஒவ்வொருட சகோதரரோட வெற்றியும் சரி, கணவரோட வெற்றியுமே ஒரு பெண்ணோட வெற்றியில் தான் இருக்கு. படிக்கணும்னு சொல்கிறாங்களா, படிக்க வைங்க. வேலைக்கு போகணுங்கிறாங்களா, வேலைக்கு போக சொல்லுங்க. இந்த சுதந்திர இந்தியாவில் அவங்கள வந்து சுதந்திரமாக இருக்க விடுங்க. அப்போ தான் அவங்க வந்து வெற்றி அடைகிறாங்களோ இல்லையோ, நம்ம ஒரு வெற்றி அடைஞ்ச ஃபீல் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே சமயம் பெற்றோர்களை வந்து என்றைக்குமே அவங்க 1008 தப்பு செய்யட்டுங்க, நம்மளுக்கு எதையுமே கவனிக்காமலே இருக்கட்டுங்க. நீ நல்லா வந்துட்டியல்ல, சம்பாரிச்சிட்டியல, ஒரு உச்ச இடத்துக்கு போயிட்டியல்ல, நீ அடுத்த ஒரு 4 பசங்களுக்கு எடுத்துக்காட்டாயிரு. கஷ்டப்பட்டாலும் அவங்க அப்பா அம்மாவை வந்து இப்போ நல்லா இருக்கிறாப்புல, யாரும் தாங்காத அளவுக்கு தாங்குற மகனாக இருந்திருக்கிறாரு, தம்பியாக இருக்கிறாரு, அக்காவை வந்து நல்லா பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் எப்போவுமே வரணும். அதற்கான முயற்சிகளை எடுங்க. படிப்பு தாங்க உங்களை வந்து உயர்த்தும். 1000 பேர் 1000 கதையை சொல்லுவேன். வீர பரம்பரைங்க, மன்னரோட மன்னராட்சி நாங்கள் தான் அப்படிம்பேன், ராஜ பரம்பரைம்பேன், நடக்கிற நடையிலே தெரியும்பேன். அவன் ஃபுல்லாக கடைசியில் பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு பாலத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு வெட்டி கதையாக தான் பேசிக்கிட்டு இருப்பான். படிங்க, புத்தகத்தை கையில் எடுங்க, நிறையா படிங்க. எவ்வளவோ சட்டங்களை பற்றின புத்தகங்களாக இருக்கட்டும், வாழ்க்கை வரலாறை பற்றின புத்தகங்களாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ஜெயித்தவர்களோட புத்தகங்களாக இருக்கட்டும், எதை வேணாலும் படிங்களே. அதில் முழுக்க அவங்க பட்ட கஷ்டத்தோட மதிப்பு தான் அந்த வெற்றியாகவே இருக்கும். அதை பார்த்தா தான் நம்மளுக்கே ஒரு மோட்டிவேஷ்னலாக வரும். இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, அவங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வந்திருக்கிறாங்க, நம்மளால் வர முடியாதா என்ன அப்படிங்கிற ஒரு தைரியத்தை என்றைக்குமே வர வச்சுக்கோங்க யாராக இருந்தாலுமே. அதுதான் நம்மளோட வெற்றிக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லணும்.